கடந்த 20 ஆண்டுகளாக கோமா நிலையில் இருந்த சவுதி அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் அல்வலீத் பின் கலீத் பின் தலால் அல் சவூத் தனது 36வது வயதில் காலமானார். இளவரசர் கலீத் பின் தலால் தூங்கும் இளவரசர் என அழைக்கப்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1990 ஏப்ரலில் பிறந்த அவர் சவுதி பேரரசர் கலீத் பின் தலால் அல் சவூத் என்பவரின் மகனும் புகழ்பெற்ற பணக்கார இளவரசர் அல்வலீத் பின் தலானின் உறவினரும் ஆவார். 2005ஆம் ஆண்டு லண்டனில் ராணுவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த 15 வயதில் அவர் கடுமையான சாலை விபத்தில் சிக்கினார். இதில் தலையில் கனமான காயங்கள் மற்றும் உட்புற இரத்த கசிவு ஏற்பட்டது. அமெரிக்க மற்றும் ஸ்பெயின் மருத்துவ நிபுணர்களின் தீவிர சிகிச்சையை எதிர்கொண்டும் அவர் முழுமையாக உணர்வில் திரும்பவில்லை. சில சமயங்களில் நுண்ணிய அசைவுகள் காணப்பட்டதால் குடும்பத்தினர் மீளும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவரது தந்தை இளவரசர் கலீத் உயிர்காப்பு உதவியை நீக்க வேண்டும் என்ற மருத்துவ ஆலோசனைகளை நிராகரித்து இறைவனின் மருத்துவத்தில் நம்பிக்கை வைத்து 20 ஆண்டுகள் மகனை அனுதினமும் பராமரித்து வந்தார். குர்ஆன் ஓதும் சத்தத்துக்கு இளவரசர் அல்வலீத் சற்றை பதிலளிக்கும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவியிருந்தன. இந்நிலையில் அவர் சவுதி அரேபியாவில் உள்ள சிறப்பு மருத்துவமனை ஒன்றில் காலமானார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.